நாட்டின் பல மாவட்டங்களில் பலத்த மழை எச்சரிக்கை. திஸ்ஸபிகாரைக்கு எதிராக இன்று மீண்டும் போராட்டம். அனுர அரசை விரட்டியடிக்க வேண்டும், நாமல்தான் ஒரே ஒரு ஜனாதிபதி, சரத் வீரசேகர. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அரசாங்கத்துக்கு விடுத்திருந்த காலக்கெடு நிறைவு, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட 4 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்களுக்கு நஷ்ட ஈடு. தமிழரசின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராசாவுக்கு சிலை திறப்பு. நன்கு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பே கிபுட் ஓயா திட்டம், தமிழர் மரபுரிமை பேரவை. இனவாத மோதலுக்கு இடமில்லை, அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவிப்பு. வடக்கில் இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் கொலை, தீவிரப்படுத்தப்படும் விசாரணைகள். அத்தியாவசிய சேவைகள் தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்ட அதிவிசேட வர்த்தமானி. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன்படி இன்று முல்லைத்தீவு, திருகோணமலை, புலனறுவை மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோன்று உபா மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி பெய்யக்கூடும். மேல் மற்றும் சப்ரமோ மாகாணங்களில், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் நிலவக்கூடும். இந்த நிலையில் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக ஏற்படக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. யாழ் தையிட்டி திஸ்ஸபிகாரையை உடனடியாக அகற்றுமாறு கோரியும், திஸ்ஸபிகாரை மற்றும் அதனை சுற்றியுள்ள காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தியும் போராட்டம் இடம்பெறவுள்ளது. குறித்த போராட்டம் இன்று சனிக்கிழமை, நாளை ஞாயிற்றுக்கிழமையும் திஸ்ஸபிகாரைக்கு அருகாக இடம்பெறவுள்ளது. இன்று மாலை 4 மணி முதல் மாலை 6 மணி வரை, பௌர்ணமி நாளான நாளை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரையும் போராட்டம் இடம்பெறும். இந்த போராட்டத்தில் அனைத்து தமிழ் கட்சிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரையும் கலந்து கொண்டு ஆதரவு வழங்குமாறு போராட்ட ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். இலங்கையில் பௌத்த சாசனம் மீது விமர்சனக்கணை தொடுக்கும் அனுர அரசை விரட்டியடிக்க வேண்டும், இதற்குரிய நடவடிக்கையை நாம் முன்னெடுக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் கருத்து தெரிவிக்கையில், எமது நாட்டில் சாசனம் மற்றும் வளங்களை பாதுகாக்க வேண்டுமெனில் ஒற்றையாட்சியை பாதுகாக்க வேண்டும். ஒற்றையாட்சி பாதுகாக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை வழங்கி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட ஒரே ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் என்றால் அது நாமல் ராஜபக்ச தான். தமக்குரிய வாக்கு குறையும் என தெரிந்தும் அவர் அந்த அறிவிப்பை விடுத்தார். அப்படியான ஒருவர் ஜனாதிபதியானால் தான் இந்த நாட்டையும் பௌத்த சாசனத்தையும் பாதுகாக்க முடியும். அத்துடன் பௌத்த பிக்குக்குரிய கௌரவமும் மீள கிடைக்கப்பெறும் என குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபட்டு வரும் பேருந்து சாரதிகளில் சுமார் 60% தீவிர போதைப்பொருள் அடிமைகளாக உள்ளனர் என போக்குவரத்து, நெடுஞ்சாலை மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கண்டி மாவட்டத்தில் இடம்பெற்ற போக்குவரத்து, நெடுஞ்சாலை மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் சிறப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டில் 2700 வீதி விபத்துக்கள் பதிவாகியுள்ளதுடன் அவற்றுள் 2700 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் சுமார் 2000 பேர் பாதசாரிகள், மோட்டார் சைக்கிள் சாரதிகள் மற்றும் பின்னால் அமர்ந்து பயணித்தவர்கள் எனவும், உயிரிழந்தவர்களின் 53% ஆண்கள் எனவும் தெரிவித்தார். விசாரணைகள் மூலம் விபத்துகளில் சுமார் 50% அதிகமான சாரதிகளே காரணமாக இருந்துள்ளார்கள் எனவும், அவர்களில் பெரும்பாலானவர்கள் மீது அல்லது சட்டவிரோத போதைப்பொருள் பயன்படுத்தியிருந்தது கண்டறியப்பட்டுள்ளது என அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் பேருந்து சங்கங்களின் தகவலின் அடிப்படையில் அவர்களது சாரதிகளில் சுமார் 60% பேர் போதைப் பொருட்களுடன் அடிமைகளாக உள்ளனர் என அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே நடமாடும் பரிசோதனை அலகுகள் மூலம் 53 சாரதிகள் பரிசோதிக்கப்பட்டதில் 10 பேர் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார். பரிசோதனைக்கு பின்னர் பல சாரதிகள் மறுநாள் பணிக்கு வராமல் இருந்தமையினால் உண்மையான போதைப் பொருள் பயன்படுத்தும் சாரதிகளின் எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இருக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து மீள்வதற்கு தயாராக உள்ள சாரதிகளுக்கு மறுவாழ்வு சிகிச்சை வழங்கப்படும் எனவும், அதற்கு ஒத்துழைக்காதவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தங்களது கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்க அரசுக்கு விடுத்திருந்த காலக்கெடு இன்று காலை 8:30 மணியுடன் முடிவடைவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் டாக்டர் பிரபாத் சுகதாசா தெரிவித்துள்ளார். இந்த காலக்கெடுவுக்குள் சாதகமானது பொறுப்பானதுமான பதில் கிடைக்காவிட்டால் இன்று அவசர நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவெடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். ஏற்கனவே 5 முக்கிய கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு தொடங்கப்பட்டுள்ள தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு மேலதிகமாக புதிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பிரச்சினைகளை மையமாக கொண்டு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கடந்த திங்கட்கிழமை தொழிற்சங்க நடவடிக்கையை தொடங்கியது. குறிப்பாக வைத்தியசாலைகளின் வெளிநோயாளர் பிரிவுகளில் கிடைக்காத மருந்துகளுக்கான பரிந்துரைகளை வழங்காமல் இருக்க மருத்துவர்கள் தீர்மானித்திருப்பதும் இந்த தொழிற்சங்க போராட்டத்தில் உள்ளடங்கப்பட்டுள்ளது. இந்த மருந்துகள் தனியார் மருந்தகங்களில் கொள்வனவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக சங்கம் தெரிவித்துள்ளது. அதிகாரிகள் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் தங்களது போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்த வேண்டிய கட்டாயம் உருவாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் சுகாதார சேவைகள் பாதிக்கப்பட்டால் அதன் முழு பொறுப்பையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாட்டை உலுக்கிய டிட்பா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்ட ஈடு வழங்கும் பணிகளில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபை உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சின் செயலாளர் ஆழ்வோக்கு பண்டார தெரிவித்துள்ளார். முன்னெப்போதும் இல்லாத வகையில் நாடு முழுவதும் பரவலாக ஏற்பட்ட இந்த பாதிப்பை கையாள்வதில் மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்கள் பாரிய பங்களிப்பை வழங்கியதாக அவர் சுட்டிக்காட்டினார். புயலினால் பாதிக்கப்பட்ட வீடுகளை துப்புரவு செய்வதற்கு முதற்கட்ட தேவைகளுக்காக தலா 25,000 ரூபாய் வீதம் நஷ்ட ஈடு வழங்க 34,375 வீடுகள் அடையாளம் காணப்பட்டன. இதில் தற்போது வரை 97.5% பணிகள் நிறைவடைந்துள்ளதோடு 423,914 குடும்பங்களுக்கு அந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் வீட்டு உபகரணங்களை இழந்த 163,509 குடும்பங்களுக்கு தலா 50,000 ரூபாய் மூலம் வழங்கும் திட்டத்தின் 70%க்கும் அதிகமானோருக்கு, அதாவது 115,757 குடும்பங்களுக்கு இதுவரை இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு தலா 15,000 ரூபாய் வழங்கும் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக வீடுகள் சேதமடைந்த விதம், ஒரே வீட்டில் பல குடும்பங்கள் வசிப்பதால் ஏற்பட்ட சிக்கல் மற்றும் தகவல் தொடர்பு துண்டிப்பு போன்ற சவால்களுக்கு மத்தியிலும் இந்த நிவாரணப் பணிகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக செயலாளர் தெரிவித்துள்ளார். அமைச்சரவை மற்றும் திரைசேரியின் நிதி ஒதுக்கின் கீழ் அடையாளம் காணப்பட்ட எஞ்சிய அனைத்து பயனாளிகளுக்கும் அடுத்த சில நாட்களுக்குள் முழுமையான நஷ்ட ஈடு வழங்கப்படும் என அவர் உறுதி வழங்கியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராசாவின் நினைவு சிலை மாவட்டபுரத்தில் அமைந்துள்ள அவரது இல்லத்துக்கு அருகாமையில் இன்று தினம் சனிக்கிழமை காலை 9 மணியளவில் திறந்து வைக்கப்பட்டது. மாவை சேனாதிராசாவின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த சிலை திறந்து வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து யாழ் நகரில் அமைந்துள்ள தந்தை செல்வா கலையரங்கில் செல்வநாயகம் நினைவு அறக்கட்டளையின் பிரதம அறங்காவலர் சாசு இளங்கோவன் தலைமையில் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. நினைவு பேருரைகளைத் தொடர்ந்து மாவை சேனாதிராசாவின் 1ஆம் ஆண்டு நினைவு மலர், பேராசிரியர் ராமலிங்கம் எழுதிய ஈழ அண்ணல் மாவை சேனாதிராசா ஆகிய 2 நூல்களும் வெளியிடப்பட உள்ளது. திசைகளை பயணிப்பதற்காக இறுதி வரை போராடிய ஒரு மக்கள் தலைவர், நீண்ட நாள் நாடாளுமன்ற உறுப்பினர், மக்கள் மத்தியிலே எங்கள் மத்தியிலே நீண்டு நிலைத்திருக்கின்ற அந்த தலைவர் அவருடைய திருவுருவச் சிலை இன்றைய தினம் அவருடைய பிறந்த இல்லத்திலே, பிறந்த காணியிலே இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அவருக்கு மலரஞ்சலி செலுத்தி கௌரவிப்பதற்காக நாங்கள் அன்புடனும் கௌரவத்துடனும் அழைத்து நிற்கின்றோம். இன்றைய எங்களுடைய மேலே நடத்த
ஒரு நிமிஷம். மக்களுக்காகவும் தன்னுடைய கட்சிக்காகவும் பல்வேறு எதிர் விமர்சனங்கள் கட்டவிழ்கின்றன. அரசியல் பொதுவாழ்வு என்று ஈடுபட்டாலே விமர்சனங்களை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். காய் கொண்ட காயம் தண்டனை பெறும். சர்ச்சைக்குரிய கிபுல் ஓயா திட்டமானது தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற நன்கு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் தொடர்ச்சியாகவே காணப்படுகிறது என தமிழர் மரபுரிமை பேரவையின் இணைத்தலைவர் லியோ ஆம்ஸ்ட்ரோங் அடிகளார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையில், மகாபலி அதிகார சபையால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கைக்கமைய கிபுல் ஓயா நீர்த்தேக்கமானது வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தமிழர்களின் பூர்வீக கிராமங்களுக்கு அண்மையாக அமைக்கப்பட உள்ள மிகப்பெரிய நீர்த்தேக்கமாகும். மகாபலி அதிகார சபை தனது திட்ட அறிக்கையில் வெளிப்படையாகவே இந்த நீர்த்தேக்கத்தின் பயனாளிகள் 3203 சிங்கள குடும்பங்கள் என தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தால் பாரம்பரிய தமிழ் கிராமங்களான கல்லி, ஈச்சங்குளம், கூழாங்குளம், காஞ்சூரமோட்டை ஆகிய கிராமங்களில் 400 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய மற்றும் குடியிருப்பு நிலங்கள் நீரினுள் மூழ்கும் நிலை காணப்படுகிறது. மேலும் 47 தொல்லியல் பிரதேசங்களும் கிபுல் ஓயாவினுள் மூழ்கி போக உள்ளது என்பதை மகாபலி அதிகார சபையின் திட்ட அறிக்கையின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த தகவல்கள் அனைத்தையும் மூடி மறைத்துள்ள கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தமிழ் அரசியல்வாதிகளின் கருத்துக்கள் பொய் என்று கூறியுள்ளார். அவரின் இந்த கருத்தை தமிழர் மரபுரிமை பேரவை வன்மையாக கண்டிக்கிறது. இவர்கள் வடக்கில் மக்களை அரவணைப்பது போல் நாடகமாடி முதுகல் குத்தும் வேலையை கச்சிதமாக செய்து வருகின்றார்கள். இலங்கை தீவில் நிலையான அபிவிருத்தி, சமாதானம், சமத்துவம் மற்றும் நல்லிணக்கம் ஏற்பட வேண்டுமாயின் இவ்வாறான திட்டமிட்ட இன அழிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும். இத்தகைய நடவடிக்கைகளுக்கு எதிராக தமிழ் மக்கள் விட்டுக் கொடுப்பும் இல்லாமல் போராடுவார்கள் என தெரிவித்துள்ளார். போலீஸ் அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் சம்பளமானது அவர்கள் வழங்கும் அர்ப்பணிப்புக்கு போதுமானதாக அமையவில்லை. சம்பளம் குறித்து ஆராய அமைச்சரவை உபகுழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது என போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார். கொழும்பு போலீஸ் குற்ற அறிக்கை பிரிவில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். போலீஸ் அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் சம்பளம் அவர்கள் வழங்கும் அர்ப்பணிப்புக்கு போதுமானதாக அமையவில்லை என்பதை நாம் அறிந்துள்ளோம். இது தொடர்பில் அரசாங்கத்துக்கு தெளிவுபடுத்திய நிலையில் இது குறித்து ஆராய அமைச்சரவை உபகுழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவுக்கு தேவையான அளவு எமது யோசனைகளை நாம் முன்வைத்துள்ளோம். இது தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் என எதிர்பார்க்கின்றோம். அதே நேரம் போலீஸ் துறையில் 32,000 போலீஸ் அதிகாரிகளுக்கு பற்றாக்குறை உள்ளது. இந்த வருடத்தில் 2500 பேரும், அடுத்த வருடத்தில் 2700 பேரும் ஓய்வு பெறவுள்ளனர் என்பது அவர்களை யாரும் தடுக்க முடியாது. இந்த நிலையில் போலீஸ் துறையில் புதிதாக 10,000 பேரை சேவையில் உள்வாங்குவதற்கான நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படும். போலீஸ் சேவைக்கு கல்வி தகமையின் அடிப்படையில்
புதிய ஆட்சேர்ப்புகளை வழங்கும் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இன நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதில் அரசாங்கம் அக்கறையுடன் உள்ளது என்று பொது நிர்வாக மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன் அபேரத்ன தெரிவித்துள்ளார். இலங்கையில் 78வது சுதந்திர தின விழாவுக்குரிய ஏற்பாடுகள் தொடர்பில் தற்போது துரித கதியில் இடம்பெற்று வருவதாகவும் இது தொடர்பில் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன் அபேரத்ன ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார். உண்மையான சுதந்திரத்தை கட்டியெழுப்புவதற்கு நிலையான சமாதானம் அவசியம். இதற்கு இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கம் ஏற்படுத்தப்பட வேண்டும். இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கம் ஏற்படாமல் நம்மால் சுதந்திரத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாது. நாட்டில் மீண்டும் இனவாத மோதல் ஏற்பட இடமளிக்கப்பட மாட்டாது. தேசிய சமத்துவம் கட்டியெழுப்பப்படும். உண்மையான சுதந்திரம் நிலைநிறுத்தப்படும். சிறப்பானதொரு நாட்டை உருவாக்கவும் பலமானதொரு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பவும் அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் படுகொலை தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தில் கடந்த காலங்களில் ஊடகவியலாளர்கள் மீது நடாத்தப்பட்ட தாக்குதல்கள், படுகொலைகள், கடத்தல்கள், காணாமல் ஆக்கப்படல்கள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்பில் தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த விசாரணைகளில் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதுடன் ஆதாரங்களும் கிடைத்துள்ளது. எனவே இந்த விடயம் தொடர்பில் விரைவில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். ஊடகவியலாளர்கள் மீதான துன்புறுத்தல்கள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்பில் எமது அரசாங்கம் விசாரணைகளை நடாத்திய தீரும் என தெரிவித்துள்ளார். 15 சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்து ஜனாதிபதி வெளியிட்ட வர்த்தமானி அறிவிப்பு மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவின் உத்தரவின் பேரில் ஜனாதிபதியின் செயலாளர் NS குமநாயக்க இந்த வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதன்படி மின்சாரம், எரிபொருள், சுகாதாரம், போக்குவரத்து, சாலைகள், நீர், உணவு, மாவட்ட செயலக அலுவலகங்கள், பிரதேச செயலக அலுவலகங்கள் மற்றும் கள அதிகாரிகள், ஆம்புலன்ஸ்கள், மத்திய வங்கி, அரச வங்கி மற்றும் காப்பீட்டு சேவைகள், நீர்ப்பாசன வழித்தடங்கள், தொலைபேசிகள், தொலைத்தொடர்பு மற்றும் ஊடகங்கள், தாழ்வான நில மீட்பு, விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு சேவைகள் ஆகியவற்றை அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்து ஜனாதிபதி இந்த வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். பேரிடர் சூழ்நிலையில் காரணமாக அத்தியாவசிய சேவைகளை பராமரிக்கும் நோக்கில் நவம்பர் 29ஆம் தேதி ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க இந்த அத்தியாவசிய சேவை வர்த்தமானி அறிவிப்பை முதலில் வெளியிட்டார். நித்வா சூறாவளிக்கு பிறகு ஏற்பட்ட பேரிடர் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இயல்பு வாழ்க்கையை பேணுவதற்கு தொடர்புடைய சேவைகள் மேலும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன.